சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம் மண்டே. இப்போ மண்டேங்கிறது வந்து 3 டே தான் மண்டேன்னு இருக்கும். நம்ம திங்கள்னு அழகாக தமிழில் சொல்லிட்டோம். திங்கள் அப்படிங்கிறது என்ன? சந்திரன். சந்திரன் அப்படிங்கிறது யார்? அம்மா. அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா எப்பவுமே நமக்கு வந்து சாஃப்ட் கார்னர் தான். அப்போ வந்து நம்ம வந்து சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனுக்கு உண்டான அதிபதியாக பார்த்தால தேவி. தேவினா அம்பாள் சொல்கிறேன் நான். அம்பாள் அப்படிங்கிறவள் யார்? கருணையே உண்டானவள், தாய்க்கு நிகரானவள். தாய்க்கு நிகரானவள் சொல்கிறதோட தாயானவள் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வந்து சந்திரனை குறிப்பது அப்படிங்கிறது வந்து மனம், சந்திரனுக்குரிய காரகம். அப்போ வந்து மனம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ அந்த மதர்லிஹுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்களேன். அந்த மதர்லிஹுட்ங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு இல்லையா? தேவி எல்லா இடத்துலையும் நிறைந்தவள். மனம் வந்து ஒரு உடலில் இல்லாமல் எல்லா இடத்திலும் இருப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி தாய்க்கு நிகரான பெண்களை குறிப்பவர்கள் அப்படின்னு இப்போ நம்ம வந்து சூரியனுக்கு வந்து ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பாஸ், லீடர்ஸ், எல்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்கிறோம். அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது இவர்களிடத்திலும் நாம் இணக்கமாக இருப்பதற்கு, இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு பழக வேண்டும். அதை முக்கியமாக அவர்களுக்கு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு வந்து சூரியனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தன்மை தான். சந்திரனை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு வாட்டர் அதிகமாக குடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வாட்டர் எலிமெண்ட். இப்போ தண்ணி அதிகமாக டீஹைட்ரேட் ஆகக்கூடாது, டீஹைட்ரேட் ஆக உடம்பை விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயம். கிரகம் குறைபட்டால் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது, பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் அது வந்து வேற ஒரு கிரகத்தையும் சேர்த்தி கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது. பால்களை வந்து நீங்கள் வந்து தானம் செய்வது அப்படிங்கிறது, திங்கக்கிழமையாக தானம் செய்கிறது, தண்ணி வந்து கொடுக்கறது, ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெய்ய காலத்தில் தண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். எல்லா நிலையிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது அப்படிங்கிறது சந்திரனை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும்.